بسم الله الرحمن الرحيم نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகழில்லா பிறகு மிகோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாதியும் சமாதானமும் எம் பெருமகனார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் கடமையான நோன்பை நோற்று அந்த மாதத்தை நிறைவு செய்து நோன்பு பெருநாள் தினத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்ற அடிப்படையில் நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பெருநாளுடைய உரையை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கை ரீதியாக ஏற்று வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்தியவர்களாக இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான வழிகாட்டுதல்களை நம்முடைய மார்க்கம் வழங்கி இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை, அந்த அறிவுரைகளை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இரண்டு விதமான பய உணர்வு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். அந்த பய உணர்வு யாருடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கின்றதோ அவர்கள் மாத்திரம்தான் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே பண்படுத்தியவர்களாக இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிலே ஒன்றாவது, இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய கண்காணிப்பை விட்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாம் தப்பிக்க முடியாது. யாரும் பார்க்கவில்லை என்றாலும் உலகத்துக்கே அது மறைக்கப்பட்டிருந்தாலும் ஏக இறைவன் அதை அறியக்கூடியவனாக அதை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் என்ற அந்த பய உணர்வு யாருடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்தியவர்களாக
மறுமை வாழ்க்கையில் ஈரேற்றத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த இறைவனை பற்றி உள்ள பய உணர்வை திருக்குர்ஆன் நமக்கு அதிகமான இடத்திலே வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா கடமையாக இருக்கக்கூடிய நோன்பு என்ற வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது கூட, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது நோன்பு என்ற அந்த வணக்கம் கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் கடமையாக்கப்படுகின்றது, உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக, இறைவனை பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். அப்ப இறை பயம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகின்ற பொழுது, அறிவுரையை வழங்கக்கூடிய நேரத்திலே அந்த அறிவுரையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதன் மூலமாக பயனடைய வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறை பயத்தை ஊட்டுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பேசக்கூடிய எந்த ஒரு உரையாக இருந்தாலும் அதற்கு முன்னால், அந்த உரையை தொடங்குவதற்கு முன்னால், அந்த அறிவுரையை மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் இறையச்சத்தை வலியுறுத்தக்கூடிய சில இறை வசனங்களை ஓதி காட்டுவார்கள். 3வது அத்தியாயத்தில 102வது வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை எப்படி பயப்படணுமோ, எப்படி அஞ்சணுமோ அப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்ற இந்த இறை வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள். அதே போன்று திருக்குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 70, 71 அந்த 2 வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான பேச்சையே பேசுங்கள், நேர்மையான சொல்லையே கூறுங்கள். இஸ்லஹ் லக்கும் அமாலக்கும், அப்படி நீங்கள் நடந்தால், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நேர்மையாக நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை எல்லாம் சீராக்குவான். வயக்ஃபிர்லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள். அதே போன்று 4வது அத்தியாயம் சூரத்து நிசா அந்த அத்தியாயத்துடைய முதல் வசனம், இந்த 2 வசனங்களும் இறை நம்பிக்கையாளர்களை குறித்து அழைப்பதை போன்று இருக்கின்றது. ஆனால் சூரத்து நிசாவுடைய முதல் வசனம் அனைத்து மனிதர்களையும், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன்தான் உங்களை ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்தான், அவரில் இருந்து அவருடைய ஜோடி அல்லாஹ் ஏற்படுத்தினான், அதிலிருந்து உங்களை பல பிரிவுகளாக தொடர்ந்து அல்லாஹு தஆலா வளர செய்திருக்கின்றான், வளர்ச்சியை தந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இறை பயம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்றால், இறை பயம் இல்லாம நாம எந்த ஒரு அறிவுரையை கேட்டாலும் அது நம்முடைய வாழ்க்கையை பயனளிக்காது. சொல்லக்கூடிய அறிவுரை, சொல்லக்கூடிய உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தரணும்னா அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். நபி தோழர்களை பாருங்கள், நபி தோழர்களுடைய வாழ்க்கை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு காட்டு விளையாண்டுத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நபி தோழர்கள் இருந்தார்கள். சிலைகளை வணங்கினார்கள்,
நிர்வாணமாக காபாவை தவாப் செய்தார்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு கொன்றார்கள், புதைத்தார்கள். கொலை கொள்ளை என்று அத்தனை தீமைகளுக்கும் முன்னோடிகளாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்தை ஏற்ற பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டது. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் மனிதர்களாக மட்டும் மாறவில்லை, புனிதர்களாக மாறினார்கள். அப்ப அவர்களை புனிதர்களாக அல்லாஹ்வுடைய எப்படி மாற்றினாங்க? அல்லாஹ்வுடைய பயத்தை ஊற்றினாங்க. நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு உன்னோடு இருக்கிறது என்று அந்த பயத்தை ஊற்றினார்கள். முதல்ல அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல வரணும். அப்படி அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல வரணும்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன் என்று அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு புரியும். இப்ப பாம்பை கண்ட எல்லாருக்கும் பயம் வருது. ஒரு பாம்பு அப்படியே ஓடி வருகிறதுன்னா நம்ம இப்படி உட்கார்ந்து இருப்போமா? எரிஞ்சு உடனே ஓடுவோம், அது அடிப்பதற்காக உட்படுவோம். ஏன்? அந்த பாம்பினுடைய யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். பாம்பு கடித்தால் அது நம்முடைய உயிருக்கு ஆபத்தாகிவிடும், நம்முடைய உயிருக்கு அது உலை வைத்து விடும் என்று அந்த பாம்பினுடைய யதார்த்தத்தை நம்ம புரிந்த காரணத்தினால் நமக்கு அதை கண்டு பயம் வருகிறது. காவல்துறையை கண்டால் நாம எல்லோருமே கொஞ்சம் பயப்படுகிறோம். நம்ம வீட்டுல வந்து காவல்துறை நம்மளை கூப்பிடுறாங்கன்னா எதுக்கு கூப்பிடுறாங்க? நம்ம ஒண்ணுமே செய்யலையே, திடீர்னு நம்ம ஆசிரியர் நம்ம கூப்பிடுறாங்களா என்று ஒரு பய உணர்வு நமக்கு வருகிறது. அவரை பற்றி உள்ள யதார்த்தத்தை, அந்த துறையை பற்றி உள்ள யதார்த்தத்தை நம்ம புரிந்திருக்கிறோம். அப்ப அதனால ஒரு பொருளுடைய இயல்பான தன்மையை நம்ம புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நமக்கு அதை பற்றி உள்ள பய உணர்வு வரும். அப்ப அல்லாஹ்வை அதிகம் நம்ம அஞ்ச வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்ம புரியும். அல்லாஹ்வை தண்டிப்பதை போல யாரும் தண்டிக்க முடியாது. அவருடைய தண்டனை, அவருடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை என்பது மிக கடினமானதாக இருக்கும். அல்லாஹ்வை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் செய்வதை பற்றி தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஆனா அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய செயலை பற்றி யாரும் எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. மிகப்பெரிய ஒவ்வொரு அலாக்குள்ளி செய்ய தெரியும். அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவனாக, எல்லா வஸ்துக்கள் மீதும் வல்லமை மிக்கவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அந்த அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு புரியும். அதனால்தான் லுக்மான் என்ற ஒரு நல்ல மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறார்கள். எப்படி உபதேசம் செய்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னஹா இந்த குமிஸ்தால் ஹர்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாஇ அவ் ஃபீல் அர்த் யஅதி பிஹல்லாஹ். ஒரு கடுகு விதையை விட ஒரு சிறிய ஒரு பொருள், ஒரு அணு அளவு உள்ள ஒரு பொருள் பாறைக்குள் ஒளிந்திருக்கிறது, வானங்களிலே ஒளிந்து கிடக்கிறது, அல்லது பூமியினுடைய அடியில் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். ஏன் சொல்றாங்க? ஒரு கடுகு விதையை உள்ள ஒரு பொருள், அதை விட அற்பமான ஒரு பொருள் பாறைக்குள் இருந்தாலும் இறைவன் அதை கொண்டு வந்து விடுவான் என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமை தெரிஞ்சுக்க. அல்லாஹ்வுக்கு தெரியாம எதையும் செஞ்சிட முடியாது. இந்த பயத்தை நாம உள்ளத்தில் அவ்வப்போது நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் பாவம் செய்ய வேண்டும் என்ற இந்த சிந்தனை வரும்போதெல்லாம் இறைவன் நம்மை பார்க்கிறான், இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், இறைவனுடைய கண்காணிப்பை விட்டும் நம்ம தப்பிக்க இயலாது என்ற அந்த பய உணர்வு நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக நாம நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தக்கூடியதாகிடுவோம். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்திலே அறிவுரைகளை சொன்ன அந்த மார்க்கத்திலே அந்த அறிவுரைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயனளிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர் அல்லாஹ்வை அதிகம் பயப்படணும். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். அவருக்கு திருக்குறான்ல அதிகமான இடங்கள்ல அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அதே போன்று எப்படி அல்லாஹ்வை அதிகம் அஞ்ச வேண்டுமோ அதுபோன்று நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இல்லை. மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது.
என்று அந்த நாளை பற்றியுள்ள பயம் நமக்கு வரும். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மறுமை நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் நாம் விசாரணை செய்யப்பட இருக்கிறோம், கேள்விகளுக்கு கேட்கப்பட இருக்கிறோம் என்று அந்த நாளை பற்றியுள்ள பயம் நமக்கு வரும். ஒத்தக்கூ யௌமன் துரிஜவோன அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொல்லுகிறார், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நாள்? ஒரு தந்தை தன் பிள்ளையை காப்பாற்ற முடியாத நாள். ஒரு தந்தை தன் பிள்ளையை காப்பாற்ற முடியாத நாள். அதே போன்று ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையை காப்பாற்ற முடியாத நாள். இந்த உலகத்துல பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா தந்தை வந்து நிற்பார், பெற்றெடுத்த தாய் தகப்பன் வந்து துணைக்கு நிற்பார்கள். தன் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், தன் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் வந்து விடக்கூடாது, தாயும் தந்தையும் அதுக்கு துணையாக நிற்பார்கள். அவனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அந்த பாதிப்பை தான் எடுத்துக் கொள்வார்கள் தவிர பிள்ளையை பாதிக்கப்பட விட மாட்டாங்க, பிள்ளை கஷ்டப்பட விட மாட்டாங்க. இது இந்த உலகத்தினுடைய நிலை. ஆனா மறுமையினுடைய நிலை, தன் பிள்ளைய காப்பாற்ற முடியாத ஒரு நாள். அப்படிப்பட்ட நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப அந்த நாளுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல வரும். அப்படி வர வேண்டும் என்றால் நாம அதிகமா அந்த பயான்களை எல்லாம் கேட்கத்தான் செய்யறோம். ஒவ்வொரு ஜும்மாக்கள் செய்யறோம், மறுமை நாளை பற்றி உள்ள அந்த செய்தியை நம்ம கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை தருகிறதா? நாம் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, மறுமை நாளை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? மறுமை நாளை பற்றியுள்ள பயம் நமக்கு வர வேண்டும். அதற்கு அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த பயம் வர வேண்டும் என்பதற்காக அந்த நாளுடைய கருவை எப்படியெல்லாம் இருக்கும் அதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் விவரித்து சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமை நாளை பற்றியுள்ள பய உணர்வு அது எவ்வளவு கடுமையானதாக, எவ்வளவு சிரமமானதாக இருக்கும், அதை நாம புரிந்து கொண்டால் அந்த நாளை பற்றியுள்ள பயம் நமக்கு வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சீராக ஆகிவிடும். அப்ப அந்த நாளை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? யௌம தரவுனா ததுஹல் குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தத். அல்லாஹ் அந்த நாளை பற்றி உள்ள நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளுடைய கருணையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த நாள் எப்படிப்பட்டது என்றால், பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை மறந்துவிடக்கூடிய நாள். உலகத்திலேயே நினைக்காத, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்கிறானா அது உலகத்தில் நடக்கவே நடக்காது. பெற்ற தாய்க்கு தன் பிள்ளையுடைய சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளையுடைய சிந்தனை வந்து பெற்ற தாயினுடைய உள்ளத்திலிருந்து எப்பவுமே மாறாது. குழந்தையாக மட்டும் இல்லை, அவர்கள் வயதாக ஆன பிறகும், முதிய பருவத்தை அடைந்த பிறகும் பெற்ற தாய்க்கு தன் பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், அவன் நல்லா இருக்கணும், அவன் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்ற அந்த பிள்ளையை பற்றியுள்ள சிந்தனை தாயினுடைய உள்ளத்திலிருந்து எப்பவுமே மாறாது. தன் பிள்ளை மரணித்து போனால் கூட காலம் மூலம் தன் பிள்ளையை நடத்திட்டு இருப்பாங்க. என் புள்ள போயிட்டானே, என் பிள்ளை இருந்தானே போயிட்டானே என்று காலம் மூலம் அவருடைய உள்ளத்துல அந்த பிள்ளையை பற்றியுள்ள நினைவு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப உலகத்தில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அந்த நாளுடைய கடமை எப்படி இருக்கும்னா, தாய் பால் ஊட்டக்கூடிய தாய் தன் பிள்ளைய மறந்துடுவார். நமக்கு ஒரு பிள்ளை இருக்கா, பால் ஊட்டுவது நமக்கு குழந்தை இருக்குதா, அதை பற்றியுள்ள சிந்தனை உள்ளத்தில் இருக்காது. இது உலகத்தில் நடக்குமா? நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில பெற்ற தாய் தன் பிள்ளையை மறப்பாங்களா? இது நடக்காத ஒரு விஷயம். ஆனா அந்த நாளில் நடக்கும். அந்த மறுமை நாளில் பிள்ளையை தாய் மறந்து விடுவாள். எவ்வளவு அற்புதமா சொல்லினார் பாருங்கள். அந்த நாளுடைய கல்வி பற்றி சொல்லும் பொழுது எதை சொன்னா நமக்கு கரெக்டா புரியுமோ, அந்த நாளுடைய கல்வி எப்படி நம்ம உணர்ந்து கொள்ளுமோ அதை அல்லாஹ் கரெக்டா சொல்கிறான். சரியாக அல்லாஹ் எடுத்து சொல்கின்றான். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்துடுவா, பால் ஊட்டக்கூடிய தாய் தான் பால் ஊட்டக்கூடிய குழந்தையை மறந்துடுவா. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அதுவும் உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம். யௌம தரவுனா ததுஹல் குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தத் வ தலவு குல்லு தாத்தின்
கர்ப்பிணி, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தான் கற்பத்தில் ஈன்றதை, கற்பத்தில் உள்ளதை ஈண்டு விடுவாள். கற்பத்தில் சுமக்கக்கூடிய அந்த குழந்தையை ஈண்டு விடுவாள். தெரியாது. உள்ள பெறக்கூடிய ஒரு நிலை என்பது, குழந்தை பெறக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு மரண போராட்டம். மரணத்தை தொட்டிவிட்டு திரும்பி வரக்கூடிய நிலைதான் ஒரு தாய் தன் பிள்ளை ஈண்டெடுக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வேதனை என்பது உலகத்திலே மிக உச்சபட்ச வேதனை தான். மனுஷன் அடையக்கூடிய வேதனையிலேயே, உடல் ரீதியாக அடையக்கூடிய வேதனையிலேயே உச்சபட்சமான வேதனை ஒரு தாய் தன் பிள்ளையை ஈண்டெடுக்கக்கூடிய நேரத்தில் அடைந்தாலே அந்த வேதனை தான். அந்த வேதனையை சாதாரணமான நேரத்தில் யாருக்காவது அது கொடுக்கப்படும் என்றால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, மரணித்தே விடுவார்கள், மௌத்தே வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு வேதனை தான் குழந்தையை பெறக்கூடிய நேரத்திலே தாய் அனுபவிக்கிறார். அந்த வேதனையை கூட மறக்க செய்துவிடும். குழந்தை ஈன்றதே தெரியாது. எவ்வளவு பெரிய கடுமையான விஷயமாக அந்த மறுமை நாள் இருக்கும். பால் ஊட்டக்கூடிய தாய் தன் பால் ஊட்டக்கூடிய குழந்தையை மறந்துடுவார். ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் கற்பத்தில் உள்ளதை ஈர்ந்து விடுவாள். தெரியாது. அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறார், சுக்காரா, மனிதர்கள் எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக, ஒரு மறி மயங்கியவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் புத்தி பதிலளித்து நிற்பாங்க. யாருக்குமே எந்த சிந்தனை, தன்னுடைய பற்றி உள்ள சிந்தனை எல்லாம் புத்தி பதிலளித்து ஒரு போதையில் உள்ளவன் எப்படி இருப்பான் அது மாதிரி இருப்பாங்க. உமாவும் சுக்காரா, அவர்கள் போதை உட்கொண்டதால் ஏற்பட்ட அந்த புத்தி பேரளித்தது கிடையாது. அவர்கள் போதை உட்கொண்டதனால் ஏற்பட்டதா கிடையாது. சொல்லுகிறார், உமாவும் சுக்காரா கிண்ண அதாவல்லாய் ஷதீர். அல்லாஹ்வுடைய வேதனை, அந்த நாளுடைய கடுமை, அதை பார்த்து அவர்கள் எல்லாம் புத்தி பேரளித்தவர்களாக மனிதர்கள் அனைவரும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மிக கடுமை நிறைந்த ஒரு நாளாக மறுமை நாள் இருக்கின்றது. அந்த நாளை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னும் அந்த நாளை பற்றி விவரிக்கின்றான். அல்லாஹ் தஆலா அந்த நாளுடைய கடுமையை பற்றி இன்னும் அல்லாஹ் விவரித்து சொல்லி காட்டுகிறான். சூரத்து 80வது அத்தியாயம் அபஸ என்ற அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபைதா ஜாதிஸ்ஸாஹா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அந்த நாளிலே ஒவ்வொரு சகோதரனும் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். தாய் விரண்டு ஓடுவான், தந்தை விரண்டு ஓடுவான், மனைவி விரண்டு ஓடுவான். யாரும் யாருக்கும் தெரியாமல் நிற்க மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம படக்கூடிய கஷ்டம் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தான். ஆனா அந்த பிள்ளைகளை மறுமையை பார்க்கின்ற பொழுது என் புள்ள நிக்கிறான் என்று விசாரிப்போமா? கட்டி ஆற தனுவோமா? ரெண்டு விரண்டு வருவார்கள். என் புள்ள நிக்கிறான். இவர்களுடைய நிலை இந்த உலகத்துல நாம் அவர்களுக்கு துணையாக இருப்போம், அவர்களை கட்டி பாசத்தோடு அரவணைப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே இருக்காது. எல்லோருமே விரண்டு ஓடுவார்கள். பிள்ளையை கண்டு தாய் ஓடுவாள், தாயை கண்டு பிள்ளை ஓடுவான். அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறைந்த நாளாக அந்த மறுமை நாள் இருக்கும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அதே போன்று இன்னொரு வசனத்தில் குறிப்பிடுகின்றால், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பனி வ ஸாஹிபதி வ அஹி வ வஸியதி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம இன்ஜி. இப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்லாஹ் சொல்லினான். அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்தை நிறுத்தினோம்னா அப்படியே கண்கள் இருந்து நீர் அப்படியே வரவைத்து வரும். அவ்வளவு கடுமையாக அல்லாஹ் சொல்கின்றான். அந்த குற்றவாளிகள் அந்த மறுமை நாள் நேரத்துல, அந்த மறுமை ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல மனுஷர் மைதானத்தில் இருக்கின்ற பொழுது குற்றவாளிகள் எல்லாம் விரும்புவார்களாம். என்ன விரும்புவார்கள்? நரகத்தை கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க. நரகத்தினுடைய வேதனைய நம்ம பெருநாள் அன்றைக்கு அதிகமாக நம்ம
தான தர்மங்கள் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நாம பெருநாள் தினத்துல செய்யக்கூடிய அந்த தான தர்மத்திற்கு அதிகமான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவே அதை எதிர்பார்த்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய பொருளாதாரங்களை நம்முடைய பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பணி, இன்னும் பிற தாவா பணி, இது போன்ற காரியங்களுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை தாராளமான முறையில் வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதை வாரி எடுத்து வராங்க, அதிகமாக போடுங்க. அப்ப அந்த நாளை பற்றி எல்லாம் சொல்கின்ற பொழுது குற்றவாளிகள் எல்லாம் விரும்புவானா? என்ன விரும்புவான்? நரகத்தை கண்ணு முன்னாடி பார்ப்பான், அதனுடைய வேதனையை பார்ப்பான். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த வேதனைக்கு நாம போயிடக்கூடாது, இந்த நரகத்துல நாம விடுதக்கூடாது. இறைவா, இந்த இருக்கிற என் புள்ள நீ நரகத்துல போடு அப்படி சொல்ல விரும்புவான். என் பிள்ளை தூக்கி போடு, என் மனைவியை தூக்கி போடு, என் தாயின் தாழ்பணும், என் ஒட்டுமொத்த உலகத்தில் அனைவரையும் தூக்கி போடு, என்ன மட்டும் விட்டு, என்ன மட்டும் இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துவே என்று குற்றவாளிகள் விரும்புவார்கள், அப்படி நினைப்பார்கள் என்றெல்லாம் சொல்கின்றான். என்றால் எவ்வளவு கடுமையாக இருக்கும். அப்ப இந்த பயம் நமக்கு வரணும். மறுமை நாள்ல யாரும் நம்ம காப்பாற்ற மாட்டாங்க, யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்துல இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும், அல்லாஹ்வை பயப்படணும், மறுமை நாளை பயப்படணும். அப்ப இந்த இரண்டு பயமும் நம்முடைய உள்ளத்துல மெருகேற மெருகேற நம்முடைய வாழ்க்கை பண்படும். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த ரெண்டையும் அதிகமான நேரத்தில் சொல்லுகின்றார். ஒன்று அல்லாஹ்வுடைய பயம், இன்னொன்று மறுமை பயம், மறுமை நாளை பற்றியுள்ள பயம். இதை நாம எல்லா நேரத்திலும் இந்த மறுமையை நம்ம அஞ்சக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நடுநிசி நேரத்துல வெளியே வராங்க. வெளியே வரக்கூடிய நேரத்துல இரண்டு நபி தோழர்கள் வெளியே நிக்கிறத பார்க்கிறாங்க. ஒன்னு அபூபக்கர், இன்னொன்று உமர். இந்த ரெண்டு நபி தோழர்களும் வெளியே நிற்பதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, நீங்க ஏன் இந்த நேரத்தில் வெளியே நிக்கிறீங்க? ஏன் என்றால் மக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம், வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க வெளியே வந்து நிக்கிறீங்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ரெண்டு நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய வீட்டுல உண்ணுவதற்கு உணவு இல்லை, பசியின் காரணத்தினால எங்களுக்கு தூக்கம் வரல, அதனால வெளியே வந்து நிற்கின்றோம். எங்களுக்கு பசிதான் எங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறது. சில நேரங்களில் நாமளும் வீட்டிலிருந்து வெளியே வந்து நிற்போம், இந்த மாதிரி நேரங்கள்ல. அப்போ எதுக்காக நிற்போம்னா, அன்னைக்கு ஏதாவது வெளியா சாப்பிட்டு இருப்போம், சரியா சமைக்காம இருக்கும், ஏப்பம் வராம இருக்கும், ரொம்ப திட்டுமுட்டு அடிக்கிற மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன செய்வோம், வெளியே வந்து என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் அப்படி வாக்கிங் போயிட்டு வருவோமே, சாப்பிட்டதெல்லாம் செவிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவோம். ஆனால் அந்த தோழர்கள் வெளியே வந்து நிக்கிறாங்க, வீட்டுல உண்ணுவதற்கு உணவில்லை, காலி வயிறோடு அந்த பசி உணர்வோடு வெளியே வந்து நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய தளபதி மாமன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை எந்த காரணம் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றி இருக்கிறது. என்னுடைய வீட்டிலும் உண்ணுவதற்கு உணவு இல்லை, நானும் பசியோடு தான் இருக்கின்றேன். பாருங்கள், 3 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 நபி தோழர்களும் அழைத்துக் கொண்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. அன்சாரி தோழர் வீட்டுக்கு போனவனே அங்க முதல்ல அந்த தோழர் இல்ல, அவங்க மனைவி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவங்க எங்க அப்படின்னு. இந்த பக்கத்துல போயிருக்காங்க, தண்ணி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த அன்சாரி தோழருக்கு ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய வீட்டுக்கு நீங்க விருந்தாளியா வந்திருக்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த உடனே அந்த 2 நபி தோழரும் பார்த்த உடனே அந்த நபி தோழருக்கு, அந்த அன்சாரி தோழருக்கு மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷம். வீட்டுல கூப்பிட்டு வச்சு உடனடியா போய் தன்னுடைய பேரிச்சை மர தோட்டத்திலிருந்து ஒரு பேரிச்சம் கொலைய, பழுக்கும் பழுக்காத காய்களை உள்ள ஒரு கொலையை பறிச்சுட்டு வராங்க. பறிச்சுட்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து கத்தி எடுத்து கொண்டு போய் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டையும் சமைத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி கொண்டு வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுறாங்க. அந்த 2 நபி தோழரும் சாப்பிடுறாங்க, வயிறு நிரம்ப சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள்,
மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரத்திலே பசியோடு வந்தீர்கள். இன்னைக்கு வீட்டுக்கு திரும்ப போறீங்க, வயிறு நிரம்பிய நிலையில போறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த உடமை தந்திருக்கின்றான், இதை பற்றி விசாரிப்பீர்கள். எப்படி நினைச்சு பாக்குறாங்க பாருங்க. நாமளும் எத்தனையோ அருள்கொடைகள் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம். எண்ணி நிலையாத அல்லாஹ்வுடைய தூதரோடு நம்ம நினைச்சு பார்த்தா மிகப்பெரிய கோடீஸ்வரர் நாம. நமக்கு வீட்டுல எத்தனையோ ஒரு மாசத்துக்கு தேவையான, இன்னும் 2 மாசத்துக்கு தேவையான ஆடைகள் வச்சிருக்கிறோம். உணவா கரெக்டா 3 நேரமும், இன்னும் ஒரு படி சாயா குடிக்கும் போது அதுக்கு கடி என்று நாம அதுக்கு தேவை பலகாரங்கள். இப்படி உணவுக்கு பஞ்சம் இல்லை, உழைக்கு பஞ்சம் இல்லை, இருப்பதற்கு பஞ்சம் இல்லை. தாராளமா அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த அறுக்குறைகளை எல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது இதை பற்றி அல்லாஹ் கேட்பான் மறுமையில. நம்முடைய வாழ்க்கை நம்ம பண்பட்டதாக சிறந்ததாக ஆக்கிக் கொள்ளணும், இறைவன் சொன்ன அடிப்படையில் ஆக்கிக் கொள்ளணும் இந்த பய உணர்வு நமக்கு வருகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பயப்படுறாங்க. அந்த மாதிரி இறைவனை பற்றி உள்ள பயம் நமக்கு உள்ளத்துல வரணும், மறுமை நாளை பற்றி உள்ள பயம் வரணும். இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஆழமா வந்து விட்டது என்றால் உள்ளத்துல சரியாயிடும். இறைவன் சொன்ன அத்தனை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், இறைவன் தடுத்த அத்தனை காரியங்களை விட்டும் மிக மிக விலகி இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அப்ப இந்த ரமலான் நமக்கு தந்த முக்கியமான பாடம் 2 தான். ஒண்ணு அல்லாஹ்வை பற்றியுள்ள பயம், அல்லாஹ்வை அதிகமாக பயப்படணும். 2வது மறுமை நாளை பயப்படணும். அப்ப இந்த 2 பயத்தை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொண்டு, ஆழமாக உள்ளத்திலே பதித்துக் கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையில இறைவன் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அதிகாரிகளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவர் என்று கூறி, அடுத்து நாம ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் நாள் நோன்பு பெருநாள் தினத்தில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்துல நோன்பு பெருநாள் தினத்துக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாட்களில் தொடர்ச்சியாகவும் நம்ம செய்யலாம். அந்த மாதம் முழுவதும் நம்ம செய்யலாம். நோன்பு 6 நாட்கள் நோன்பு வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமலான் மாதத்தின் நோன்பு நோக்கி அதில் தொடர்ச்சியாக 6 நாட்கள் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு நோக்கினுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றார். 1க்கு 10 என்ற அடிப்படையில 360 நாள், 30 + 6 36. அப்ப அந்த மாதிரி எனவே அதிகமான நன்மைகளை இந்த நோன்பு என்ற வழக்கம் பெற்று தருகிறது. எனவே அந்த நோன்பை சுன்னத்தாக இருக்கிறது. நம்ம அதை தொடர்ச்சியாக வைக்கலாம். நாளையிலிருந்து தொடங்கி, ஏன்னா பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது, ஹராம். அப்ப நாளையிலிருந்து தொடர்ச்சியா 6 நாள் நம்ம தொடர்ச்சியாக வைக்கலாம். அல்லது இந்த ஷவ்வால் நாள் முடிவதற்கு முன்னால 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். 6 நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களுக்கு வருட முழுவதும் நோன்பு நோக்கினுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த நன்மை பெறக்கூடிய வகையில அந்த ஒரு நற்காரியத்தை நம்ம செய்யணும். அது போன்ற பெருநாள் தினத்துல அதிகமாக நம்ம அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், தான தர்மங்கள் செய்யணும். இது மாதிரியான நம்ம காரியங்கள் செய்கின்ற பொழுது இது அதே போன்று பிரார்த்தனை. நம்ம பிரார்த்தனை சொல்றாங்க, பெருநாள் தினத்துல யார் பெண்களை பொறுத்தவரை தொழுகைக்கு உள்ளவங்களும் வர வேண்டும், தொழுகைக்கு இல்லாதவர்களும் சூழ்நிலை இல்லாதவர்களும் பெருநாள் தினத்துக்கு வருமாறு சொல்றாங்க. சொல்றாங்க அந்த பெருநாள் தினத்துல நடக்கக்கூடிய அந்த உரையிலும் அந்த பிரார்த்தனையிலும் அவர்கள் பங்கு பெறட்டும். பெருநாள் தினத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமான மதிப்பு இருக்கிறது. எனவே உடனே கலந்து செல்லாமல் கொஞ்ச நேரம் பிரார்த்தனை செய்துவிட்டு கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாசல் தாவானா அனைவரும்